Good morning students. Previous நம்ம என்ன பார்த்திருப்போம்னா heat and mass transferல convection பார்த்திருப்போம். அதிலே convectionல வந்து fins அத பத்தி அதாவது extended surfaces அத பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல வர ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். இப்போ நம்ம வந்து types of convection natural and forced convection ரெண்டோட important concepts அதுல வர important topics அதெல்லாம் பார்க்கலாம். So first point என்னன்னா first இங்க different types of numbers இருக்கு dimensionless numbers அதெல்லாம் என்னன்னு first நம்ம பார்க்கலாம். First Reynolds number RE is equal to rho v d by mu. Rho na density, v na velocity, d is a characteristic length and mu ங்கிறது உங்களுக்கு dynamic viscosity. இதுவே dynamic viscosity by density வந்து உங்களுக்கு kinematic viscosity போட்டுக்கலாம் mu ன்னு சொல்லிட்டு. So அத ஃபார்முலா v d by mu. இது வந்து உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் எப்போ வரும்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் வர கேஸ்க்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து நசல்ட் நம்பர் நம்ம முன்னாடி ஒரு டைம் பார்த்துருப்போம். நசல்ட் நம்பர் mu equal to HL by K. ஸோ HLC LCனா கேரக்டரிஸ்டிக் லென்த், KLனா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி லிக்விட். ஸோ அந்த ஃப்ளூயிட் என்ன வருதோ அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து பிராண்டல் நம்பர், இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர் டிபெண்டிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஸோ முன்னாடி பார்த்ததுல வந்து RE ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இதே பிராண்டல் நம்பர் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஈக்குவல் டு mu into Cp by K. மியூங்கிறது தெரியும், டைனமிக் விஸ்காசிட்டி. இது வந்து சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட், கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. நமக்கு ஆல்ஃபா இஸ்குவல் டு கே பை ரோசின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அதை வச்சு இது ரீஆர்டர் பண்ணோம்னா மியூ பை ஆல்ஃபான்னு வருது. அது வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்குது. பிராண்டல் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த டாப்பிக்கில். நெக்ஸ்ட் வந்து மேக் நம்பருங்கிறது உங்களுக்கு ஃப்ளோ வெலாசிட்டி பை அக்கோஸ்டிக் வெலாசிட்டி. ஸோ இது வந்து மேத்ஸ் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர்னா என்னென்னா இது வந்து ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் நசல்ட் நம்பர். அது எப்படி மாடிஃபைட் ஃபார்ம்னா ஸ்டாண்டர்ட் நம்பர் ST ஈக்குவல் டு NU பை REPR. இதான் ஃபார்ம். இது வந்து எப்படி இது வந்து எந்த கேஸ்க்கு வரும்னா RE வந்து உள்ளே போட்டிருக்காங்களே, RE உள்ளே வந்துட்டாவே அது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் நம்பர் வந்து அது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் கேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெசோஃப் நம்பர்ங்கிறது உங்களுக்கு நேச்சுரல் கன்வெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நேச்சுரல் கன்வெக்ஷனுக்கு யூஸ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு கிரெசோஃப் நம்பர். ஸோ இது வந்து G பீட்டா டெல்டா TLQ பை மியூ ஸ்கொயர். ஜிங்கிறது கிராவிட்டி, பீட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன், டெல்டாங்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், LCங்கிறது கேரக்டரிஸ்டிக் லென்த், அது வந்து கியூபு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் நம்பர், இது வந்து மாஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்மித் நம்பர் வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஸ்மித் நம்பர் S ஈக்குவல் டு மியூ பை டி. இது வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இங்கே வந்து டினா டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இது வந்து டிங்கிறது டயாமீட்டர் கிடையாது, ஓகேவா? அதில் வந்து மாற்றி படிச்சிடாதீங்க. ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு எங்காவது கேட்டிருந்தாங்கன்னா உள்ள வந்து ஸ்மித் நம்பர் வந்து உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ரேலிக் நம்பர். ரேலிக் எப்போன்னா இப்போ வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் டைப் ஆஃப் ஃப்ளோ, அது லேமினரா டர்புலண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறோம். இதே நேச்சுரல் கன்வெக்ஷனில் அது டைப் ஆஃப் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிப்போம்னா ரேலிக் நம்பர் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ரேலிக் நம்பரில் இப்போ நம்பர் வந்து லெஸ் தேன் 10⁻9 அப்படின்னா அது வந்து லேமினர் ஃப்ளோ. இதே 10⁻9 டு 10⁻10 இதுக்குள்ளே வேரி ஆச்சுன்னா அது வந்து டிரான்சிஷன் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் 10⁻10னா அது வந்து டர்புலண்ட் ஃப்ளோ. ஸோ இது வந்து நேச்சுரல் கன்வெக்ஷனில் டைப் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரேலிக் நம்பர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த். ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம் நசல்ட் நம்பரில் HLC பை கேன்னு பார்த்துருப்போம். அந்த LCங்கிறது கேரக்டரிஸ்டிக் லென்த். ஸோ அதுதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது ஒரு ஹரிஜாண்டல் சிலிண்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட டயமீட்டர் D. ஸோ இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த் பார்த்தீங்கன்னா LC ஈக்குவல் டு D. அந்த உங்களுக்கு வெர்டிக்கலாக டைமென்ஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் லென்த். ஸோ இங்கே வந்து LC ஈக்குவல் டு D. இதே வந்து ஒரு வெர்டிக்கல் சிலிண்டராக இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து லென்த் ஆஃப் தி சிலிண்டர் தான். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் கேசஸில் இதுவும் கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெக்லெட் நம்பர் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஃபார் ஸ்மால் பிராண்டல் நம்பர். ஸோ இந்த கேஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெக்லெட் நம்பர்.
நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் இன்டூ ரேண்டம் நம்பர் பவர் 2/3 ஈக்குவல் டு f/8. எஃப்ங்கிறது உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கொஸ்டினில் வரும். ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு by 2 வருமா இல்லை 8 வருமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் வந்து by 8 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் பவுண்டரி லேயர். ஸோ தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் டெல்டா டி ஈக்குவல் டு இது வந்து உங்களுக்கு ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் பை பிஆர் பவர் 1/3. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் வரும். பிஆர்ங்கிறது பிராண்டல் நம்பர். ஸோ பிஆர் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா 2 ஈக்குவல். இதே பிஆர் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா எஸ்டி வந்து கிரேட்டர் தேன் டெல். நெக்ஸ்ட் வந்து பிஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா கீழே இருக்க வேல்யூ வந்து கம்மியாயிரும். சரி, பிஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா இங்கே கீழே வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கும். கரெக்டாக? ஸோ டினாமினேட்டரில் அதிகமான வேல்யூ வந்துச்சுன்னா மேலே வரும்போது பவரில் 0 பாயிண்டில் கிடைச்சிரும், டெசிமலில் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது டெல்டா டி இஸ் லெஸ் தேன் டெல். ஸோ இந்த மாதிரி 3 கேசஸ் இருக்கும். ஒவ்வொரு கேஸும் கொஸ்டின்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இது வந்து ஈக்குவல் டு எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. இதோட ரேஷியோ வந்து 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடியே பார்த்தது தான் கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்னென்னு. மியூ ஈக்குவல் டு மியூ பை ரோ. டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி டிடின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கன்வெக்ஷன் பார்த்தோம்ல, நேச்சுரல் கன்வெக்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் 2 இருக்குது. ஸோ அப்போது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கலாம். ஸோ நேச்சுரலில் ஃப்ரீ கன்வெக்ஷனும் நம்ம சொல்லுவோம். இப்போ நசல் நம்பர் நேச்சுரல் கன்வெக்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, நசல் நம்பர் இஸ் எஃப்னா கிரெஸ்ஹாஃப் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர். பிராண்டல் நம்பர் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும், ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து கிரெஸ்ஹாஃப் நம்பர் வந்து உங்களுக்கு நேச்சுரல் கன்வெக்ஷன் தான் மட்டும்தான் வரும். இதே ஃபோர்ஸ் கன்வெக்ஷன்னா கிரெஸ்ஹாஃப் பதிலாக உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்துடும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து GR/RE² ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி அது நேச்சுரல் கன்வெக்ஷனாக ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து டபுள் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா மேலே இருக்க வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அப்போ வந்து கிரெஸ்ஹாஃப் வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன். ஸோ நேச்சுரல் கன்வெக்ஷன் வந்து வரும். இதே டபுள் லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா கீழே இருக்க வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துருப்போம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடியே நம்ம சொன்னோம், ஸ்மித் நம்பரு. இப்போ ஃப்ரீ கன்வெக்ஷன்னா நேச்சுரல் கன்வெக்ஷன். அப்போ வந்து உங்களுக்கு கிரெஸ்ஹாஃப் வந்துடும். கிரெஸ்ஹாஃப் ஃபார் ஃப்ரீ கன்வெக்ஷன், ஸ்மித் நம்பர் ஃபார் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்தோம்னா அதான் ஷெர்வுட் நம்பர், எஸ்ஹெச்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நேச்சுரல் கன்வெக்ஷன் பார்த்தோம்ல, அதில் டைப் ஆஃப் ஃப்ளோக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். நேச்சுரல் கன்வெக்ஷனில் லேமினார் ஃப்ளோ வந்துச்சுன்னா நசல் நம்பர் ஈக்குவல் டு 0.53 GR/PR 1/4. இதே டர்புலன்ட்னா 0.13 GR/PR 1/3. இது சம்ஸ்லேயே வரும், ஃபார்முலாவும் கொஸ்டினில் கேட்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் லேமினார் ஃப்ளோ நசல் நம்பர் ஈக்குவல் டு C × RE² 1/2 PR 1/3. இதே டர்புலன்ட் ஃப்ளோக்கு NU = C × RE² 0.8 PR A. ஸோ இந்த பிஆரோட பவர் வந்து 2 டைப்பாக மாறும். ஒன்று வந்து ஹீட்டிங்க்கு ஒரு வேல்யூ, கூலிங்க்கு ஒரு வேல்யூ வரும். ஹீட்டிங் வந்து 0.4, கூலிங் வந்து 0.3. ஸோ இப்போ நம்ம நேச்சுரல் கன்வெக்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோக்கு நசல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேமினார் ஃப்ளோலேயே ஒரு 2 கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஹீட் ஃப்ளக்ஸை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நசல் நம்பர் வந்து 4.36ன்னு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாங்களா அங்கே வந்து நசல் நம்பர் 3.66ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நசல் நம்பர் NU = HL/K அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தர் திங் இஸ் இந்த மாதிரி நசல் நம்பர் வந்துச்சுன்னா அது எந்த கேஸ்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். இப்போ 4.36 வந்துச்சுன்னா அது லேமினார் ஃப்ளோ, கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த கேஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன் அப்புறம் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ரெண்டுக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இவங்க வந்து இந்த ஃபார்முலாஸையே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. மற்றபடி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ESE கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாட்டம் ரைட் கார்னரில் உங்களுக்கு வந்து
ஹெச்எம்டி பிளேலிஸ்ட் இருக்கும். மீன்வேல் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.